நடிகர் ஆனந்தராஜ் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரு பன்முக தன்மை கொண்ட கலைஞர் இன்று இயற்கை ஏதியிருக்காரு. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. என்னோட வணக்கமா உங்களுக்கு. எனக்கு எனக்கு காலையில தகவல் சொன்ன அப்புறம் நான் என்னோட தொலைக்காட்சி பார்த்தேன். வழக்கமா நான் இப்பதான் ஒரு தொலைக்காட்சியில பேசினேன். ஒருத்தர் மறைஞ்சிட்டா நம்ம மாரில் அடிச்சுட்டாரு, அவங்க இரங்கல் சொல்றது நமக்கு ஒரு நாள் வலி இல்லை, ஒரு சில மணி நேரங்கள் அந்த வலி இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துக்கு அந்த ஏற்படுகிற வடுகள் இருக்குல்ல, அந்த வடுகள் அது தாங்க முடியாத வடுக்களா இருக்கும். ஏன்னா என்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் இழந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த வலி தெரியும். ஸோ அந்த வலியை தாங்குகிற, அந்த வேதனையை தாங்குகிற அந்த 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 இதயத்தை அந்த குடும்பத்தாருக்கு இறைவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது இல்லாம ஒரு நல்ல இயக்குனருக்கு அப்பாற்பட்டு இயக்குனர்ன்றது அவர் ஜென்சி, அவர் ஒரு 80s 70s படம் பண்ணியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரை தவற விட்டுட்டோமோன்னு நமக்கு ஆதங்கங்கள் இருக்கும். இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் இருந்திருக்கலாமே நம்ம கூட இருக்கோம். அது அவருடைய மகன் மிஸ்டர் மனோஜ் இருக்காங்க. மனோஜோடைய மறைவுக்கு பிறகு அவர் கொஞ்சம் நொடிச்சிட்டாரோன்னு எனக்கு தோணுது. என் தனிப்பட்ட எண்ணம் தான் வச்சுக்கோங்களேன். அது அவருடைய இறப்பு, அவர் இறக்குற வயசு கிடையாது. மனோஜ் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையை கொஞ்சம் சரி, இனி என்ன இருக்க போகுது வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால தன்னோட மகனுடைய அந்த ஆன்மாவோட இந்த ஆன்மாவும் சேர்ந்திருக்குது இன்னைக்கு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும். ஒரு திரையுலகம் என்றது ஒரு செட்டுக்குள்ள இருந்தது போக அதை வெளியே கொண்டு போனவர். எப்படி உரிமை குரல்ல ஸ்ரீதர் சார் எப்படி செட்டுக்குள்ள இருந்துட்டு எம்ஜிஆர் ஒரு புரட்சி தலைவர் வெளியே கொண்டு போனாரோ, அதே போல வெளியே கொண்டு போய் கிராமத்தை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சவர். இவரே சொல்லிருக்காரு, நான் படப்பிடிக்க போகும்போது நான் நிவாசோட 2 கண்களை தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவரோட சேர்ந்து பணியாற்ற வாய்ப்பு இல்லையே தவிர, அவரோட சேர்ந்து பழகிற, நல்ல பேசுகிற, நல்ல நட்போடு நல்ல 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 அண்ணன் மாதிரி எனக்கு. அவரோட ஒரு படம் பண்றதா இருந்தது, கேப்டன் மகள்னு ஒரு படம். அதுக்காக ஒரு மாசம் டிராவல் பண்ண அவரோட. அது அன்பார்ச்சுனேட் பண்ண முடியாம போயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால அந்த வலி வேதனை. இப்பதான் அஜித்தோட தாயார் இறந்தாங்க. இந்த பக்கம் இது நமக்கு தினத்தோறும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒருத்தர் இறந்து நம்ம எழுந்துகிட்டே இருக்கோம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வயது காரணமா அல்லது இல்லை என்ன காரணம்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நிறைய தாங்கியிருப்பாங்க, நிறைய வழிகளை தாங்கியிருப்பாங்க. இந்த வழியும் தாங்குகிற சக்தியை ஆண்டவன் கொடுக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேம்மா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.